வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கு இந்த பெயர்ச்சி இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு இந்த கோச்சார நிலவரப்படி அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது சாதகமான பலனை கொடுக்குமா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இந்த சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனியை அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்களும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 50% தொந்தரவை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். அதனால உங்களுக்கு கடனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணம். கடனே வாங்காதவங்க இப்போ கடன் வாங்கக்கூடிய ஒரு தருணம். தொழிலில் முன்னேற்றம் செய்வது தொடர்பாக சில தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 27 ஜூன் வரைக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 6ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக, அதாவது நீங்கள் ஒரு துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு இடம் தான். ஆனாலும் அதில் ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லது தான். மறைவு ஸ்தானத்தில் எப்போதுமே ஒரு பாவகிரகம் இருக்கணும். நல்ல கிரகங்கள் போயிடுச்சுன்னா அதில் தேவையில்லாத தொந்தரவுகள் இந்த ராசி என்பர்களுக்கு வந்துடும். அதனால் பாவகிரகம் இருந்தாலும் ஆனால் அந்த சனின்றது பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இந்த 2 ஸ்தானாதிபதியுமே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் தான். அப்படி இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்க போகிறாரு அப்படின்ற போது நீங்கள் கடனுக்காக உங்களுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்பிற்காக, குழந்தைகளினுடைய நலனிற்காக சில வேலைகளை கடன் வாங்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு தருணம். இப்படிலாம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் இந்த 2025 சனி பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. நம்ம மிக துல்லியமாக நம்மளுடைய கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய தசாபுத்தி தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது மேடம், எனக்கு சுக்கிர திசை நடக்குது, 11லேருந்து திசை நடத்துது, இல்லை 4லேருந்து திசை நடத்துது, இல்லை எனக்கு சூரிய திசை நடக்குது, இப்படி உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னாலே நீங்கள் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். இதை பற்றி நீங்கள் ரொம்ப கேரும் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அந்த சனி பகவான் தசாபுத்தி நல்லா இருக்கும்போது அதனுடைய பக்க விளைவுகள் இந்த கோச்சார நிலவரப்படி மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள். அதனால தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் எந்த விதமான ஒரு மன உளைச்சலுக்கும் ஆகலாக வேண்டாம். ஏன்னா நம்ம துலாம் ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 2 வருஷங்களாக சில பாதிப்புகளை குழந்தைகள் சம்பந்தமாக அனுபவிச்சிருப்பீங்க, கடன் சம்பந்தமாகவும் அனுபவிச்சிருப்பீங்க. மேடம் நீங்கள் திரும்பியும் இந்த மாதிரியாக திரும்பியும் தொந்தரவுகளை சொல்கிறீங்களே, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் அடுத்து நீங்கள் எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் மெயினாக சொல்கிறேன், இது கோச்சார நிலவரப்படி தான் நமக்கு பாதிப்புகள் தரப்போகுது. உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வையை நம்ம முக்கியமாக பார்க்கணும். அவர் நகரக்கூடிய இடம் 6ஆம் இடமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார், விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த சனியினுடைய பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுவதுமாகவே நெகட்டிவ் தான். 7.5 சனி, அஷ்டம சனி அவங்களெல்லாம் விட பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். எங்கெங்கெல்லாம் சனி பகவான் இருக்கக்கூடாதோ அங்கெல்லாம் அவர் இருக்காரு. அவருடைய பார்வையும் படுது. 3, 6, 8, 12 இந்த 3 இடத்துலையும் அந்த பார்வை படுறதுனால இந்தந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில முயற்சிகள் செய்து நான் தொழிலை வளர்க்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏமாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன், எனக்கு
எனக்கு ஆப்பனண்டா இல்லை எனக்கு திருமணம் சம்பந்தமாக கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பாக நான் வழக்கு பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுடைய காசுகள் எல்லாமே விரயமாகுவதற்கு உண்டான ஒரு நேரம். இந்த இதை சரி செய்வதற்காக நீங்கள் கடன் வாங்கி அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே தொடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் துலாம் ராசி என்பர்கள். அதனால் நீங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதிலெல்லாம் நீங்கள் தலையிடவே கூடாது. அது தலையிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிற வாழ்க்கையை அப்படியே பயணிச்சிங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப எளிமையாக எளிமையாக வாழ தெரிந்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். கீழே படுத்தாலும் சரி, பெரிய பெரிய பஞ்சனையில படுத்தாலும் சரி, உங்களுக்கு தூக்கன்றது வரும். அதனால நீங்கள் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் துலாம் ராசி என்பர்கள். உங்ககிட்ட இந்த தெய்வ அருளும் எளிமையான வாழ்க்கையும் இருக்கிற வரைக்கும் இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வியாதிகள் இப்போ அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். 8ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால அந்த வியாதியினுடைய தீவிரம், சில பேருக்கு கேன்சர் இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது புது வியாதிகள் வரும், தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அடுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், கிட்னி சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய சில பிரச்சனைகளே பார்த்திங்கன்னா ரத்தம், அடுத்து கிட்னி, அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இரத்த கொழுப்புகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள்லாம் கொடுப்பார். இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு என்ன மருத்துவ செலவு பண்ணாலும் அதில் சில குறைபாடுகள், சில தேவையில்லாத தடங்கல்கள், இதனால நிறைய செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் செலவு பண்ணாதான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த பலன்கள் இருக்கும். அதனால வியாதிகள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா உடனே மருத்துவத்தை அணுகி அதற்கு உண்டான ஒரு நிவாரணத்தை தேடுங்க. ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு தெய்வ அருள் கூட இருந்ததுன்னா, உங்களுடைய தசாபுத்தி கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வியாதி நிவாரணம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். உங்களுடைய சக நண்பர்களிடம், சக ஊழியர்களிடம், சக கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் ரொம்ப கவனமாக, ஒரு நிமிஷத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசி என்பர்களை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். யாரையும் நம்பி நீங்கள் பேசவே பேசாதீங்க. யாரையாவது நம்புனீங்கன்னா நம்ப வச்சே கழுத்த இருக்கிறவங்க அவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க தான். அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் எல்லாரிடமே 10 அடி டிஸ்டன்ஸோட பழகுங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது கடன் கொடுத்துருக்கேன் மேடம் எனக்கு இன்னும் வரல அப்படின்றவங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இந்த டயத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால அவங்க கிட்ட எப்போதுமே ஒரு டச்லேயே இருந்துக்கோங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க துலாம் ராசி என்பர்கள். உங்களுக்கு இந்த 2 வருடம் நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதுக்கெல்லாம் நிவர்த்தி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நம்ம இதில் சொல்லி தான் தீரணும். ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறவங்களும் 7.5 சனி இருக்கிறவங்களும் நம்ம சொல்லவே வேண்டாம். அவங்க டெய்லி சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரத்யங்கராவை வழிபாடு பண்ணுங்கள். பிரத்யங்கரா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்குகள் இருந்து பிரச்சனைகளை தீர்றதுக்கு, நோயிலிருந்து பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, அடுத்து வேலையில் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு தெய்வமாக இருக்கும். அதனால பிரத்யங்கரா தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க துலாம் ராசி என்பர்களே இந்த 2.5 வருடங்களுக்கு. ஏன்னா முழுவதுமாக பிரார்த்தனை பண்ண தான் உங்களுக்கு கரைப்பார் கரத்தால் கல்லும் நகரும்ன்ற மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.